ஏண்டா சுப்புராஜ், இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துக்கு ஒரு ரூபாயிலையும் காணா? இந்த ஈ கூட்டம் வர கம்மியா இருக்கு. ஈ எல்லாம் அவங்க வரும்போதுதான் வரும். ஏன் அப்படி? எவன் குளிக்கிறான், எவன் கழுவுறான், அதனாலதான் அம்புட்டி வருதா? அண்ணே இப்ப ஈ வந்துரும்டா. எதுக்கு அடிக்கிறீங்க? அட ஈடா, ஈ என் கிணத்துல இருக்கு, அதுக்கே அடிக்கிறீங்க. இடம் மாதிரி என் கிணத்துல உட்காந்துருச்சுன்னா மேட்டரை சொல்லு. நம்ம வீரனே பட்டாளத்துல இருந்து வந்துட்டாரு. நீங்க எங்க போறீங்க? ஒளிய போறேன். நீங்க ஒண்ணு இருக்கிற நிலைமை பார்த்தா அவர் தான் ஓடி ஒளிவார் போல் இருக்கு. என்னடா சொல்ற? முந்தியெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா அடிக்கிறது வெட்டு குத்துன்னு போவார்ல. இப்ப ஏதாவது இருந்தாலும் சமாதானமா போய்க்கலாம், பேச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்றாருன்னு. அது மட்டும் இல்ல, டோட்டல் ஆளே ஆஃப் ஆகி போனாருன்னு. அப்ப அவன் வீரன் அல்ல, வேற என்ன ஏதோ சதி நடக்குது, கண்டுபிடிப்போம். டேய், நம்ம சந்தேகத்துக்கு ஆள் வந்துருச்சுடா, கொஞ்சம் இருக்கடா. ஏய் வெண்ணிலா, நம்ம உள்ள அடியே காட்டுமா? வெண்ணிலா வா இங்க உட்காரு. என்னண்ணே? ஆமா, ஊர்ல இருந்து உன் மாமே வந்திருக்கானம்ல, உண்மையா? ஆமா. நான் விசாரிச்சு பார்த்ததுல அவன் உன் மாமனே இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீ தீர்த்து வைக்கிற. என்னது? அவர் மேல சந்தேகமா? அத நான் தீர்த்து வைக்கணுமா? எப்படி? எப்படின்னா, நானும் வீரனாவும் ஒரு காலத்துல டவுசர் சட்டையே போடாம அமன கட்டையா தெரிஞ்சோம். சின்ன பிள்ளையா இருக்க போது. அது அப்பவே சொல்ல வேண்டியது. சரி சொல்லல விடு. அப்ப குப்பத்தட்டுல மேஞ்சிக்கிந்த ஒரு சொரிநாய ஒரு குச்சியத்தை குத்துனா ஒரு பயம் இல்ல. அது கோபத்துல குபீர்னு பாஞ்சு ஒரு காக்குல கறிய மாமன் இருந்து கவிட்டு போயிருச்சு. இதுல என்னன்னா, நாய் கடிச்சட ஒரு நாசுக்கான இடம். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறான் உன்ன மாதிரி கட்டிக்கிற போற பொண்ணுனாலதான் முடியும். அந்த தழும்பு மட்டும் அதே இடத்துல இருந்துச்சுன்னா உண்மையிலே அவன் தான் வீரண்ணா. அது இல்லைன்னா அவன் கட்டிக்கிட்டு கண்டுபிடிச்சுக்கிறேன். ஐயோ, கட்டினதுக்கு முன்னால வேற ஆளா தான் மோசம் போயிருவ. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உடனே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னல, போகும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு போனா. உனக்காக எல்லாம் உனக்காக, என் உடலும் உயிர் ஓட்டி இருப்பது உனக்காக. பாஸ், நம்ம எந்த காரியத்துக்காக இங்க வந்தோம்? நீங்க ஆடிட்டு பாடிட்டு இருக்கீங்க. நான் ஆடல்றா, இவ என்ன ஆட்டி வைக்கிறான். இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய முறை பொண்ணு. இந்த ஊர் மகாராணி, என் மனசுல மகாராணியா குடியிருக்க வேண்டியவடா இவ. இவங்க ஆத்தா சதி பண்ணி வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தா, நம்ம வர்ற வழியில பார்த்த ஆறு, ஏரி, குளம், குட்டை, மாடை, மாளிகை, கூடை, கோபுரம் இதெல்லாம் இவளோட சேர்ந்து எனக்கு சொந்தமா இருக்குண்டா. பாஸ், பேசாம அவங்களை கடத்திட்டு வந்துடுறேன். நீங்க கடத்துனீங்கன்னா ஆளை மட்டும் தான்டா கடத்துவீங்க. அவ மனசை கடத்தணும்டா. அது என்னால மட்டும் தான் முடியும். பாஸ், அவங்க இத்தனை வருஷம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்களா பாஸ்? அவ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளுக்காக காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த காய் கனியும் என் கையில கிடைக்கும். வருஷம் 365 நாள் மழை ஏமாத்திருச்சேன்னு கவலையே எனக்கு கிடையாது. ஒரே ஒரு நாள் மழையில ஏரி நிறையும், குளம் நிறையும், குட்டை நிறையும், 6 பெருகெடுத்து ஓடும். அதுல நாங்க 2 பேரும் நீந்துவோம்டா, நீந்துவோம்.